மகள்களின் வாழ்க்கையில் இந்த மகத்தான தருணத்தை காண இங்கு கூடியிருக்கும் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது திறந்த அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திரண்டு என்று செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பட்டமளிப்பு விழா துவங்கலாம். அனைவரும் வரவேற்கிறேன். வரவேற்புரை. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எங்கள் மாண்புமிகு விழா தலைவர் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் சிறப்பு விருந்தினர் நித்ய பரத ஜோதி குரு திருமதி மீனாட்சி சாகர், முனைவர் MV சுரேஷ்குமார், பேராசிரியர் மற்றும் இயக்குனர், ஜான்சன்ஸ் தொழில்நுட்ப கல்லூரி, கோவை திருமதி கீதா ராமச்சந்திரன், இசை ஆசிரியை, ஓய்வு செங்கோட்டையா உயர்நிலைப்பள்ளி, கோவை டிவைன் ஃபைன் ஆர்ட் சபா நிறுவன தலைவர் திருமதி கிருத்திகா தேவி மற்றும் பட்டதாரிகள், அன்பான பெற்றோர்கள், பத்திரிகைகள், ஊடக பிரமுகர்கள் மற்றும் அனைத்து அழைப்பாளர்களுக்கும் திருவாடுதுறை ஆதீன இசைப்பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக ஆதீனம் அவர்களை பேச அழைக்கிறோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலாவிய நிர்மலிவேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞானமா ராஜபெருமானுடைய திருவுடைய வணங்கும் திருக்கையிலாபரம் திருவாடு ஆதீனம் குரும விவசாய மத்திய திருவுடைய போற்றி வணங்கும். திருவாவடுதுறை ஆதீனம் இசைப்பள்ளி இன்று முதல் தொடங்கி மாணவர்களுக்கெல்லாம் பட்டம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த இசைப்பள்ளி உலகமெங்கும் இந்த பரதநாட்டியம் இசை நாடகம் என்று சொல்வது போல இந்த பரதநாட்டியம் உலகமெங்கும் நல்ல சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் எல்லாம் வாழ்த்துகிறேன். சிவபெருமானே நடராஜ பெருமான் சிதம்பரத்திலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் காலை தூக்கியெல்லாம் ஆடுவது போல நமக்கெல்லாம் அந்த பரதநாட்டியம் கிடைத்திருக்கிறது. நாம் எல்லாம் மனித பிறவி எடுத்ததன் பயன் மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவு சேவைகள்லாம் நம்மால் செய்ய வேண்டும். எத்தனையோ ஏழை மாணவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் படிக்க வைக்க வேண்டும். அவர்களெல்லாம் படித்து வாழ்க்கையிலே பட்டங்கள்லாம் பெற்று கல்லூரியில் எப்படி நம்மெல்லாம் படித்து பட்டம் பெறுகிறோமோ அவருடைய வாழ்க்கை மேன்மேலும் நன்றாக உயர வேண்டும். இந்த மனிதன் இன்றைக்கு பொருளை தேடிக்கொண்டு இருக்கிறான். அருளில்லார்க்கு உலகம் இல்லை, பொருளில்லார்க்கு உலகம் இல்லாயாங்க என்று வள்ளுவர் சொல்வது போல பொருள் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. ஒரு கோயில் கட்டுவதாலும் சரி, வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதாலும் சரி, எல்லாருக்குமே பொருள் தேவைப்படுகிறது. அந்த அருளையும் பொருளையும் கொடுப்பவர் இறைவன் தான். இந்த இறைவனை
நாம் வணங்க வேண்டும். நம்முடைய அறிவு வளர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அறிவு வளர வேண்டும். முழுமையான அறிவு வளர்வதற்காகத்தான் நம்ம இறை வழிபாடு நமக்கு தேவைப்படுது. இந்த அறிவை மறைத்திருப்பது இந்த ஆணவ மலம் தான். எல்லாருடைய அறிவையும் இந்த ஆணவ மலம் மறைத்திருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நூல்களை எல்லாம் படித்து இறைவனை வணங்கி வந்தோமானால் இந்த அறிவு வளர்ச்சி அடையும். அறிவினால் ஆகுவதுண்டோ என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த அறிவு மேன்மை அடைய வேண்டும். இந்த ஆணவ மலம் மறைத்திருக்கிறது. எப்படி நமக்கு இந்த விளக்கு ஏற்றுகிறோம், பகலில் விளக்கு ஏற்றுனா பாருங்கள் ஒளி பிரகாசமாக தெரியுதா? தெரியல. அப்போ பகலில் என்ன வருது? சூரிய ஒளி வீசுகிறது. இந்த சூரிய ஒளியில் இந்த விளக்கு ஒளி எடுபடாது. அதுபோல் நம்ம இந்த ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அந்த அறிவை நாம் எல்லாம் பக்குவப்படுத்த வேண்டும். பக்குவப்படுத்தாதான் அந்த அறிவு வளர்ச்சி அடையும். எல்லா உயிர்களுக்கும் அறிவு இருக்குது. எல்லா உயிருக்கும் அறிவு இல்லைன்னு சொல்லுவேன். எல்லா உயிர்களையும் இப்போ இறைவன் தான் பேரறிவாளன் தெரியும், ஞானத்தை கொடுப்பவன். இப்படி ஞான சம்பந்தருக்கு 3 வயதிலே ஞானம் கிடைத்தது. ஒரு பள்ளிக்கூடம் போகல, பாடம் படிக்கல, எதுவும் செய்யலை. ஒரு தந்தையார் எங்கே வேணார் திருக்கோயில் இருக்குது, திருக்கோலத்துக்கு அங்கே குளத்தில் ஸ்நானம் பண்ண போனார். ஸ்நானம் பண்ணுறதுக்கு அங்கே தந்தையார் மூழ்கி விட்டோன்னே மந்திரம் ஜெபித்து கொண்டு மூழ்கி கொண்டு இருக்கிறார். இந்த குழந்தை பார்த்து அம்மா அப்பா என்று இங்கே திருக்கோயிலை நோக்கி அழுது கொண்டு இருக்கிறது. அந்த முயமையார் அந்த ஞானப்பாலை கொடுத்தவொன்னே அந்த 3 வயது அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போல எதுவும் போல ஞானம் கிடைத்தது. தோடுடைய செவியன் விட ஏரியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை படிபூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலராமனை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானன் இவனன்றே என்று அந்த முதல் திருமுறை எல்லாம் இந்த சீர்காழில் முதல் பாட்டை அது ஞான சம்பந்த பாடுகிறார் ஒரு குழந்தை. அதுபோல் எல்லாருக்கும் நமக்கு அறிவு வளர வேண்டும். இறைவன் பேரறிவாளனாக இருக்கிறான். நமக்கு அந்த சிற்றறிவு உடையவர்கள் அவன் அறிவித்தால் தான் நம்ம அறிய முடியும். இந்த உடம்பே அவன் தான் கொடுக்குறான். உயிர் நம்முடையது. இறைவனை போல அந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன. இறைவன் என்று இருக்கின்றன இந்த போற உயிர்கள்லாம் இருக்கின்றன. இறைவன் யாரும் படைக்கவில்லை, நம்ம இந்த உயிர்களை யாரும் படைக்கவில்லை. இந்த உயிர்களுக்கு இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்குறான். இந்த உடம்பு எத்தனையோ உடம்புகள் 84 லட்சம் யோனி பிறப்புகள்லாம் இருக்குது. அவ்வளோ பிறப்பு நம்ம பறந்து இழைக்கிறோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்த எத்தனையோ பிறப்புகள். ஏதோ மனித பிரிவுனா திடீரென்று நமக்கு மனித பிரிவு நமக்கு கிடைத்து விடவில்லை. எத்தனை யுக கணக்கில் ஆண்டு எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுக்கு பிறகு தான் நமக்கு இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கிறது. இப்போ மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, அதுவும் உயிர்கள் தான். அதுவும் அப்படியே இருக்க போதில்லை. அது அடுத்த பிறகு வரும்போது மனித பிரியாக வரலாம். இப்போ கொசுவை பார்க்குறோம். கொசு என்ன, ஒரு சின்ன கொசு, அது பறந்துக்கிட்டு போகுது, அதுவும் உயிர் தான். அது கொசு அடித்தா இறந்து போயிடுது. இறந்து போச்சுன்னா அதான் அடுத்த பிறவி வரும். இப்படியே பிறவி மாறி மாறி கொண்டே வருகிறது. இந்த பிறவி பெருங்கடல் கடக்க வேண்டும். பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி நமக்கு இந்த பிறவி அருமையான பிறவி கிடைத்திருக்கிறது. இதை ஆணவம் பார்க்கலாம், பெண்ணாகவும் பார்க்கலாம். உயிர் எந்த இது வர்க்கமும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உடம்பு தான் மாறி மாறி வருகிறது. எத்தனையோ உடம்பு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் எல்லாம் கல்லூரியிலேருந்து காலேஜ், பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ் வரையும் நம்ம படிக்கிறோம். நம்ம படித்து நம்ம வாழ்க்கையில் பொருளை தேடிக்கொள்கிறோம். அந்த பொருளையும் கொடுப்பது பெருமான். எப்படி ஞானசம்பந்தருக்கு பெருமானுக்கு திருவாவூர்தலே வரும்போது தன் தந்தையாருக்காக 1000 பொற்களி கொடுத்த ஒரு இடம்தான் திருவாவூர்தல். இப்படிப்பட்ட அருளையும் பெருமான் பொருளையும் கொடுப்பது இந்த பெருமான் தான். அந்த பெருமான் இறைவனையும் நாம் வணங்க வேண்டும். நம்முடைய தாய் தந்தைகளெல்லாம் வணங்க வேண்டும், குருவையெல்லாம் வணங்க வேண்டும். இப்படி வணங்கினால் நம்முடைய அறிவு வளர்ச்சி இப்படி மேன்மேலும் இந்த திருவாரூர் இசைப்பள்ளியை தொடங்கி இருக்கிறார்கள். அவெல்லாம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய அறிமுகம். நித்திய பாரத ஜோதி குரு திருமதி மீனாட்சி சாகர் அவர்கள் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் இயக்குனர் ஆவார். 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமுள்ள பல்துறை பரதநாட்டிய கலைஞரான இவர் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் தனி மற்றும் குழு நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார். குறவஞ்சி, தாளம், அஷ்டநாயகிகள், இசையமைப்பாளர்கள், பாசுரங்கள் குறித்து ஏராளமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார்.
லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தின் கல்வித்துறையின் பாரம்பரிய நடனத்திற்கான தொழில்நுட்ப உறுப்பினராக உள்ளார். இவரது மாணவர்கள் சென்னை தூர்தர்ஷனில் பி கிரேட் கலைஞர்களாக உள்ளனர். இவரது நடனக்குழு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் கலை விழாக்கள், சபாக்கள், கோயில்கள், கார்ப்பரேட் மாநாடுகள் மற்றும் அரசு நிதியுதவி நிகழ்ச்சிகளில் நிகழ்த்தியுள்ளது. இவரது நடனக்குழுவை சேர்ந்த 10 மாணவர்கள் மாநில, மண்டல மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றனர். எனவே டெல்லியில் 2023 குடியரசு தின கொண்டாட்டங்களில் அணிவகுப்பின் ஒரு பகுதியாக இருந்தனர். இவர் புராணம் மற்றும் நிகழ்கால கருப்பொருள்களில் நடன காட்சிகளை ஒழுங்கமைத்து நிகழ்த்தியுள்ளார். அவற்றில் சில திருக்கல்யாண வைபவம், ஆடல் அருளும் ஆடவல்லான், கிருஷ்ணாமிர்தம், திருக்குற்றால குறவஞ்சி, நையாண்டி சிந்து, பாரதியின் பாரதம். வழங்கப்பட்ட பட்டங்கள் சில: ஆரணி காந்தி டால்ஸ்டாய் பல்கலைக்கழகம் பாரத கலைச்செல்வி விருது வழங்கியது. சென்னை நர்த்தன கணநாத பரதநாட்டிய வித்யாலயாவின் நாட்டியகலா சிரோன்மணி சிறந்த ஆசிரியர் சர்வதேச நடன தின விருது 2021. நாட்டிய சிகரம் 2022. தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி கிரேட்டர் நியூயார்க் அமெரிக்கா. இவர் சட்டப்படிப்பு முடித்தவர் ஆவார். பட்டமளிப்பு நாள் உரையை நிகழ்த்துமாறு சிறப்பு விருந்தினரை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குஞ்சித பாதம் சரணம். குரு சன்னிதானம் அவர்களுக்கு எனது சிரம் தாழ்த்திய நமஸ்காரங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய வாய்ப்போ அதை விட எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. சன்னிதானம் அவர்கள் முன்னாடி என்னை கௌரவித்து பேச வைத்தமைக்கு நன்றிகள் பல. இந்த துறையில் 30 வருஷமாக கிளாஸ் எடுத்துட்டுருக்கேங்கிற ஒரு தைரியத்தில் இன்றைக்கி நான் பேசுகிறேன். நிறைய குழந்தைகள் மென்மேலும் வளர அந்த ஆடவல்லானோட அருளால் கலையை கற்ற யாருமே வாழ்க்கையில் சோர்வடைஞ்சது இல்லை. கலை நம்மளை வாழ வைக்கும், மனதளவில் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு குதூகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலத்தில் எல்லாரும் நிறைய சைக்காட்ரிஸ்ட்டை போக வேண்டியிருக்கு, மன அழுத்தம் அது இதுன்னு பேசுகிறாங்க. நம்ம பாரம்பரிய கலையான எந்த கலையை கற்றுக்கிற குழந்தையும் சிறந்து வாழ வழிவிடும்னு பரிபூர்ணமாக நம்புறவனா. அதை நீங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாளைக்கு உணருவீங்க. நம்மளுக்கு இப்போ கார்ப்பரேட் வேர்ல்டில் டைம் மேனேஜ்மெண்ட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்கிறாங்க. இது அத்தனையும் நம்ம கலைகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஃபிசிக்கல் டிசிப்ளின், மென்டல் டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அது நம்ம கலைகளில் மட்டும்தான் கிடைக்கும். இல்லையா சுவாமி மாதிரி பெரிய அவங்க கிட்ட சீடராக இருந்தால் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கொடுக்கறது நம்ம கலைகள் தான். கலைகளில் உயர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸாம்? பின்ன கலை தான் நம்மளை இப்படி வாழ வைக்கிறதுன்னா, ஒரு எக்ஸாம்னு இல்லைன்னா நம்மளாம் படிப்போமா, தெரிஞ்சுப்போமா? மாட்டோம். அதுக்காக நம்மளுக்கு நம்மளை உணர்த்துவதற்காக நடக்கிறது தான். நான் என்ன கற்றுருக்கேன், இன்னும் என்ன கற்றுக்கணும், இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத உணர்த்துறதுக்காக தான் எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்ஸை மேற்கொண்டு இன்னைக்கு பட்டதாரிகளாக நிற்கிற அழகான குழந்தைகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்கள் எல்லாரும் வளர்ந்து பெரிய நாட்டிய தாரகைகளாக ஆகணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கரகோஷங்கள் ஒன்றே அவர்களுக்கு விருது. சாய் ஸ்ரீ எம்.
திரும்ப சொல்லணும். எண்ணம், சொல் மற்றும் செயலில் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாக இருக்க நாங்கள் எப்போதும் முயற்சிப்போம். மேலும் கண்ணியம் மற்றும் ஒருமைப்பாடு மற்றும் எங்கள் நிறுவனத்தின் மரியாதையை நிலைநிறுத்துவோம். நாம் சமூக ஒழுங்கையும் நமது சக உறுப்பினர்களின் நல்வாழ்வையும் நிலைநிறுத்தி முன்னேற்றுவோம். மேலும் நமது நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு லட்சியத்தை மேம்படுத்த நமது ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணிப்போம். இசைக்கல்லூரி மாணவர்கள் பட்டமளிப்பு விழா முடிந்ததும் கல்லூரி மாணவிகள் அற்புதமாக பரதநாட்டியம் ஆடினார்கள். அதில் காப்பிரைட் வருவதால் தனியாக அந்த நடனத்தை எடிட்டிங் செய்து காப்பிரைட் வராமல் தனியாக போடுகிறேன், பார்த்து மகிழுங்கள். விழா முடிந்ததும் திருவாடுதுறை ஆதீனம் அவர்களை பார்த்து ஆசி பெற்று அவர் சால்வை அணிவித்து பாராட்டி எங்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். அருமையான ஒரு நிகழ்வை எடுத்து மக்களுக்கு ஒளிபரப்புவதில் தீபம் இயற்கை டிவி மகிழ்ச்சி கொள்கிறது. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவி வெங்கட்ரமணா ஐயங்கார் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக இருந்தார். தமிழ்நாட்டின் முதல் ஜவுளி ஆலையுடன் CSW மில்ஸ், ஸ்டேன்ஸ் மில்ஸ் நெருங்கிய தொடர்பு இருந்தது அவருக்கு. 1924ஆம் ஆண்டு சர்வஜனா பள்ளியை அவர் துவக்கி வைத்தார். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக இருந்த சமயத்தில் பில்லூர் நீரை கோவைக்கு கொண்டு வரும் திட்டத்தை முன்மொழிந்தவர் இவர்தான்.